என் பெயர் பிரதாப். நான் என் மனைவியை மிகவும் நேசித்தேன். அவள் மிகவும் அழகானவள். ஒரு நாள் நானும் என் மனைவியும் அமர்ந்து தேநீர் அருந்தி கொண்டிருந்தோம். பேச்சுவாக்கில் என் மனைவி என்னிடம், வீட்டில் நிறைய பொருட்கள் இருக்கின்றன, அவை தேவைப்படும் போது என்னால் பயன்படுத்த முடியவில்லை. எனவே எனக்கு ஒரு ஸ்டோர் ரூம் கட்டித்தர முடியுமா? அதில் நான் தேவையற்ற பழைய சாமான்களை எல்லாம் வைத்து விடுவேன் என்று கேட்டாள். நான் என் மனைவியை மிகவும் நேசித்தேன். ஆனால் என் பாக்கெட்டில் இப்போதைக்கு அவளுடைய எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்யும் அளவிற்கு வசதி இல்லை. நான் அவளிடம் 1 மாத அவகாசம் கேட்டேன். 1 மாதத்தில் நான் என் வேலை நேரத்தை 2 மடங்காக அதிகரித்தேன். என் மனைவியின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று உறுதியாக இருந்தேன். 1 மாதம் முடிந்ததும் என் மனைவியின் ஆசையை பூர்த்தி செய்வதற்காக சில நாட்களிலேயே ஒரு ஸ்டோர் ரூமை கட்டி முடித்தேன். நான் வழக்கமாக மிகவும் குறைவாகவே வேலைக்கு செல்வேன். ஆனால் அந்த அறையை கட்டுவதற்காக நான் அதிகமாக வேலை செய்தேன். அந்த அறை கட்டப்பட்ட பிறகு என் மனைவியின் போக்கு எனக்கு சரியாக தெரியவில்லை. அவள் மிகவும் சோர்வாகவும் எரிச்சலுடனும் இருந்தாள். மேலும் அவள் அடிக்கடி தனியாக அழுது கொண்டிருப்பதையும் நான் பார்த்தேன். அவளுடைய அழுகைக்கு ஒரு சிறிய அறையும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நான் சிறிதும் நினைக்கவில்லை. இத்தனை ஆண்டுகளில் எனக்கும் என் மனைவிக்கும் இடையே எந்த சண்டையும் வந்ததில்லை. மேலும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றாலும் நான் ஒருபோதும் அவளை குற்றப்படுத்தியதில்லை. என் மனைவியும் அதற்காக வருத்தப்பட்டதில்லை. கடவுள் கொடுத்த எல்லாவற்றையும் நினைத்து நாங்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். என்னுடைய குறைந்த சம்பளத்திலும் என் மனைவியை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சி செய்வேன். சில சமயங்களில் அவளுக்கு பூக்களை வாங்கி வருவேன். சில சமயங்களில் வெளியே சென்று வருவோம். அந்த நாட்களில் அவளுக்கு வெளியூர் செல்வதிலும் அல்லது என்னிடம் சின்ன சின்ன ஆசைகளை கேட்பதிலும் ஆர்வம் இல்லை. நான் மிகவும் கவலைப்பட்டேன். ஒரு நாள் நான் அவளிடம், நான் உன்னை மருத்துவரிடம் அழைத்து செல்லட்டுமா என்று கேட்டேன். நான் வற்புறுத்தி கேட்ட பிறகு அவள் என் பேச்சை கேட்டாள். நாங்கள் இருவரும் மருத்துவரிடம் சென்றபோது அவளுடைய அழுகைக்கு காரணம் மன உளைச்சல் என்று மருத்துவர் சொன்னார். நான் மிகவும் கலங்கி போனேன். என் மனைவிக்கு ஏன் இவ்வளவு மன உளைச்சல் என்று கேட்டேன். நான் அவளிடம் பேசினேன். அதற்கு அவள், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றாள். குழந்தை இல்லாததால் தான் அவள் கவலைப்படுகிறாள் என்று நான் நினைத்தேன். நான் அவளிடம், நான் உனக்கு மீண்டும் சிகிச்சை அளிக்க விரும்புகிறேன் என்று சொன்னபோது அவள் கடுமையாக மறுத்து, இனி எனக்கு சிகிச்சை தேவையில்லை என்று சொன்னாள். என் மனைவியின் பதிலை கேட்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அவள் கோபத்துடன், எனக்கு குழந்தையை வளர்க்க நேரமில்லை என்று சொல்லிவிட்டாள். இது எனக்கு இன்னும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஏனெனில் அந்த சிறிய வீட்டில் சமையல் மற்றும் சிறிய வேலைகளை தவிர வேறு எந்த வேலையும் இல்லை. என் மனைவியிடம் நான் அலுவலகம் செல்லும் போது, இன்று நான் வீட்டிற்கு சீக்கிரம் வந்து விடுவேன், என் நண்பர்கள் சிலரும் வருவார்கள், நீ தேநீர் தயார் செய்து வை என்று சொன்னேன். என் பேச்சை கேட்டு என் மனைவி மிகவும் கோபமடைந்தாள். ஒருபோதும் சண்டையிடாத நாங்கள் அன்று மிகவும் சண்டையிட்டோம். இதுதான் முதல் முறை அல்ல. என் நண்பர்களை நான் தேநீர் விருந்துக்கு அழைப்பதும் என் மனைவி தேநீருடன் சில சிறிய பலகாரங்களை செய்து வைப்பதும் வழக்கம். ஆனால் இன்று என் மனைவியின் இந்த கடுமையான நடத்தை எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நான் சீக்கிரம் வருவதால் அவளுக்கு பிரச்சனையா, அல்லது என் நண்பர்கள் வருவதால் அவளுக்கு பிரச்சனையா, அல்லது தேநீருக்கான ஏற்பாடு செய்வதால் அவளுக்கு பிரச்சனையா என்று எனக்கு தெரியவில்லை. இருப்பினும் அன்று சீக்கிரம் வருவதற்கான மற்றும் என் நண்பர்களை அழைத்து வருவதற்கான என் முடிவை நான் மாற்றிக்கொண்டேன். பல நாட்களாக நாங்கள் இருவரும் கோபமாகவே இருந்தோம். என் மனைவியின் நடத்தை ஏன் இப்படி மாறிக்கொண்டே போகிறது என்று எனக்கு புரியவில்லை. இந்த நேரத்தில் ஒரு நாள் எனக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. எனவே நான் வேலைக்கு செல்வதை தவிர்த்து விட்டேன். அந்த நேரத்தில் என் மனைவி என்னை மிகவும் கவனித்துக் கொண்டாள். ஆனால் அவள் கவலையுடன் இருப்பதாக தோன்றியது. அவள் பெரும்பாலும் சமையலறையிலேயே நேரத்தை செலவிட்டாள். எனக்கு அவ்வளவு பலவீனமாக இருந்தது. என்னால் எழுந்து அவளுக்கு உதவ முடியவில்லை. அவள் என்னை கவனமாக கவனித்துக் கொண்டாள். ஒரு நாள் நான் குளிக்க செல்வதற்காக குளியலறைக்கு சென்று கொண்டிருந்தேன். அப்போது என் மனைவி சமையலறைக்கு அருகில் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதை கண்டேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் மிகவும் வற்புறுத்தி கேட்ட பிறகும் அவள் எந்த காரணத்தையும் சொல்லாமல் என் மனம் கலங்கிவிட்டது என்று மட்டுமே சொன்னாள். என் உடல்நிலை சரியில்லாததால் அவள் கவலைப்படுகிறாள் என்று நான் நினைத்தேன். அடுத்த நாள் நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது இருமல் சத்தம் கேட்டு என் கண் விழித்தது. சில முணுமுணுக்கும் சத்தம் கேட்டது. எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. என் மனைவியும் என்னையும் தவிர வேறு யாரும் இந்த வீட்டில் இல்லையே. அப்படி என்றால் இந்த முணுமுணுப்பு யாருடையது? என் மனைவி யாருடன் பேசுகிறாள்? நான் மிகவும் கவலைப்பட்டேன். நான் எழுந்து சமையலறைக்கு சென்றேன். ஆனால் என்னால் அதிகம் நடக்க முடியவில்லை. மீண்டும் உட்கார்ந்து விட்டேன். நான் என் மனைவியை அழைத்தேன். நான் அவளிடம் கேட்டபோது அவள் அப்படி எதுவும் இல்லை, அது உங்கள் பிரம்மை என்று சொன்னாள். அந்த சில நாட்களில் காலையில் என் மனைவி சமையலறையையும்
ஸ்டோர் ரூம் அறையையும் மாறி மாறி பயன்படுத்துவதை பலமுறை பார்த்தேன். ஆனால் நான் அவளை பார்த்ததை என் மனைவி கவனிக்கவில்லை. ஒரு நாள் என் உடல்நிலை சற்று தேறியது. நான் சமையலறையில் தண்ணீர் குடிக்க சென்றேன். அங்கு என் மனைவியை பார்க்கவில்லை. சமையலறையிலிருந்து வெளியே வந்து அவளை தேட ஆரம்பித்தேன். அதற்குள் சமையலறைக்கு அருகில் கட்டப்பட்டிருந்த ஸ்டோர் ரூமில் இருந்து வெளியே வந்தவள் என்னை பார்த்ததும் திகைத்து போனாள். அவளுடைய நெற்றியில் வேர்வை கொட்டியது. என்ன விஷயம் என்று நான் நினைத்தேன். அந்த நேரத்தில் நான் மிகவும் விசித்திரமாக உணர்ந்தேன். ஏனென்றால் நான் அவளை சமையலறைக்கு அருகில் கட்டப்பட்ட ஸ்டோர் ரூமில் இருந்து வெளியே வருவதை பார்க்கும் போதெல்லாம் அவள் ஏதோ வேலைக்காக அந்த அறைக்கு செல்கிறாள் என்று நினைத்தேன். ஆனால் இன்று அவளுடைய நெற்றியில் வழிந்த வியர்வை வேறு எதையோ யோசிக்க வைத்தது. நான் கேட்டபோது அவள் சாமான் வைக்க சென்றதாக சொன்னாள். நான் அந்த விஷயத்தை அங்கேயே முடித்து கொண்டேன். நான் என் மனைவியுடன் மேலும் விவாதிக்க விரும்பவில்லை. ஏனெனில் என் நோய் நேரத்தில் அவள் என்னை கவனித்துக் கொண்ட விதம் என் மனதை கவர்ந்திருந்தது. சில நாட்களுக்கு பிறகு நான் அலுவலகம் செல்வதற்காக எழுந்தபோது என் மனைவியை கட்டிலறையில் காணவில்லை. அவள் சமையலறையில் எனக்காக காலை உணவு தயாரித்துக் கொண்டிருப்பாள் என்று நினைத்தேன். நான் சமையலறைக்கு சென்றபோது அவள் அங்கும் இல்லை. நான் குளியலறையிலும் வீட்டிலும் அவளை தேடினேன். ஆனால் அவள் அங்கு இல்லை. நான் கவலையுடன் வீட்டை விட்டு வெளியேற போகும் நேரத்தில் சில சத்தங்கள் என் காதுகளில் விழுந்தன. அந்த சத்தம் எனக்கு புரியவில்லை. ஆனால் அது ஸ்டோர் ரூமில் இருந்து வருவதை மட்டும் புரிந்து கொண்டேன். நான் கதவை திறக்க முயன்றேன். ஆனால் அது உள்ளே பூட்டப்பட்டிருந்தது. நான் மிகவும் கவலைப்பட்டேன். நான் அறைக்கு திரும்பினேன். அப்போது என் மனைவி என் பின்னால் வந்து நின்றாள். நான் அவள் எங்கே இருந்தாள் என்று கேட்டதற்கு அவள் சாமான்களை சரி செய்ய ஸ்டோர் ரூமில் இருந்ததாக சொன்னாள். இந்த முறை அந்த அறையில் நான் சில சத்தங்களை கேட்டேன் என்பதை நான் அவளிடம் சொல்லவில்லை. ஏனென்றால் என் மனைவியை துரத்தும் அந்த விஷயம் என்னவென்று நான் கண்டுபிடிக்க விரும்பினேன். மேலும் என் மனைவி ஏன் அடிக்கடி அந்த அறையில் இருக்கிறாள் மற்றும் என்னை தொந்தரவு செய்யும் அந்த சத்தங்கள் என்ன? நான் இரவும் பகலும் அந்த கவலையில் உழன்று கொண்டிருந்தேன். ஆனால் அந்த முணுமுணுக்கும் சத்தம் மிகவும் எளிதாக இருந்ததால் என்னால் எந்த சத்தத்தையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் ரகசியமாக என் மனைவியை பின்பற்றி கொண்டிருந்தேன். என் மனைவியிடம் அதை பற்றி கேட்க எனக்கு தைரியம் வரவில்லை. என் மனைவி என் குரலை அடைத்து விட்டாள் என்று நான் நினைத்தேன். அவளை பற்றி கேட்க எனக்கு ஒருபோதும் மனம் வரவில்லை. இறுதியில் என்னை தொந்தரவு செய்த அந்த விஷயம் என்ன? அந்த குறிப்பிட்ட நாளில் என் மனைவியின் பேச்சை கேட்காமல் அவளுக்காக அறையை கட்டியதற்காக நான் மிகவும் வருந்தினேன். சில சமயங்களில் என் மனைவி ஏதோ ஒரு ரகசிய கும்பலின் வலையில் சிக்கிவிட்டாள் என்றும், சில சமயங்களில் என் மனைவி இந்த உலகில் மனிதரை போல இல்லை என்றும், மேலும் சில சமயங்களில் என் மனைவி ஒரு குழந்தையை அந்த அறையில் மறைத்து வைத்து வேறு ஒருவருடன் சந்திப்பதாகவும் நினைத்தேன். ஆனால் எந்த ஆதாரமும் இல்லாமல் என் மனைவியை குற்றப்படுத்த முடியவில்லை. எனக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. நான் அந்த கதவை திறக்க முயற்சிக்கவில்லை என்று அர்த்தமில்லை. ஆனால் என் மனைவி 15 மணி நேரம் அந்த கதவுக்கு காவல் காத்து கொண்டிருப்பதை போல தோன்றியது. நான் அந்த பக்கம் போகும் போதெல்லாம் என் மனைவி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்னை திசை திருப்பி விடுவாள் அல்லது என் கவனத்தை அந்த பக்கத்தில் இருந்து மாற்றி விடுவாள். நான் மிகவும் கவலைப்பட்டேன். இப்போது என் உயிருக்கு அந்த கதவையும் அதன் அறையையும் திறப்பது அவசியம் என்று ஆகிவிட்டது. ஆனால் என்ன செய்வது? என் மனைவியிடம் அதை பற்றி கேட்க விரும்பவில்லை. நான் அவளை உளவு பார்க்க விரும்பினேன். என் மனைவியை கையும் களவுமாக பிடிக்க விரும்பினேன். ஆனால் இதற்காக மிகவும் கட்டாயப்படுத்தப்பட்டேன். நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. என் வாழ்க்கையை இதைவிட துன்பமாக நான் உணர்ந்ததில்லை. சில சமயங்களில் எனக்கு மிகவும் கோபம் வந்தது. சில சமயங்களில் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு என் மனைவியிடம் காசு கொடுத்து அவளுடைய அனைத்து காரியங்களையும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று என் மனம் விரும்பியது. ஆனால் என்னிடம் ஆதாரம் இல்லை என்று நான் கவலைப்பட்டேன். ஒரு நாள் நான் திட்டமிட்டேன். நான் அலுவலகத்திற்கு போகாமல் நாள் முழுவதும் என் மனைவியின் செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்று. அந்த நாள் என் மனைவிக்கு சற்று உடல்நலம் சரியில்லாமல் இருந்தது. அதனால் நான் அவளை ஓய்வெடுக்க சொன்னேன். நானோ தயாராகி அலுவலகம் செல்வது போல நாடகம் செய்தேன். நான் என் மனைவியிடம், நீ கட்டிலில் இருந்து எழுந்திருக்காதே, நான் போகிறேன் என்று சொன்னேன். வெளியே உள்ள கதவுக்கு அருகில் ஒரு அலமாரி வைக்கப்பட்டிருந்தது. நான் அதன் பின்னால் மறைந்திருந்தேன். நான் வீட்டிற்குள் இருப்பதை என் மனைவி உணரவில்லை. அவள் எழுந்து காலை உணவு சமைத்தாள். நான் ஆச்சரியத்துடன் பார்த்தேன். அவள் காலை உணவை எடுத்துக்கொண்டு பூட்டப்பட்ட அறைக்குள் சென்றாள். அவள் அந்த கதவை பூட்டியே வைத்திருப்பாள். நான் அவளிடம் அந்த பூட்டை பற்றி கேட்டபோது விலை மதிப்பற்ற நகைகளை அந்த அறையில் மறைத்து வைத்திருப்பதாக சொன்னாள். ஏனென்றால் கடவுள் அதை காப்பாற்றட்டும். திருட்டு நடந்தால் அதை பழைய சாமான்கள் வைக்கும் அறை என்று நினைத்து அந்த அறையின் பக்கம் யாரும் கவனம் செலுத்த மாட்டார்கள் என்று சொன்னாள்.
அவள் அறையின் கதவை திறந்து காலை உணவை உள்ளே எடுத்து சென்றாள். 2 பேருக்கான காலை உணவு மற்றும் 2 தேநீர் கோப்பைகளை பார்த்து என் சந்தேகம் அதிகரித்தது. நான் இருந்த போதிலும் என் மனைவி யாரையோ அந்த வீட்டில் வைத்திருக்கிறாள். நான் கோபத்தில் கொதித்தேன். அவள் யாரை இரவு பகலாக தன்னுடன் வைத்திருந்தாள்? மேலும் அவள் என்னை விடவும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாள். நான் உள்ளுக்குள் நொந்து போனேன் மற்றும் என் மனைவி வேறு ஒருவருடன் தவறான உறவில் இருக்கிறாள் என்று நினைத்தேன். இவ்வளவு நாட்களாக என் மனைவிக்கு ஏதோ பேயின் நிழல் உள்ளது அல்லது வேறு ஏதோ விஷயம் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். இப்போது எனக்கு என் மனைவியின் மீது வெறுப்பு வர ஆரம்பித்தது. என் கால்கள் நடுங்க தொடங்கின. நான் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனால் அந்த அலமாரியிலிருந்து பூட்டப்பட்ட அறை வரை பயணம் செய்வது எனக்கு கடினமாக இருந்தது. அப்போது என் கால்களுக்கு கீழே இருந்து நிலம் விலகி செல்வது போலவும் யாரோ என் தலையில் இருந்து ஆகாயத்தை பிடுங்கிக் கொண்டது போலவும் இருந்தது. நான் அந்த பெரிய உலகில் ஒரு பலவீனமான உதவியற்ற மனிதனாக உணர ஆரம்பித்தேன். இந்த சில நிமிடங்கள் எனக்கு மிகவும் கனமாக இருந்தது. நான் இந்த உலகத்தை விட்டு செல்லலாமா அல்லது என் மனைவியை கொலை செய்யலாமா என்று நினைத்தேன். ஒரு சில அடிகள் பயணத்தை நான் எப்படி செய்தேன் என்று எனக்கும் என் கடவுளுக்கும் மட்டுமே தெரியும். நான் அந்த அறை கதவை அடைந்தேன். என் கைகளில் வியர்த்திருந்தது. என் உடல் முழுவதும் வியர்த்தது. கதவை திறக்க நான் என் கைகளை உயர்த்தினேன். மீண்டும் அந்த முணுமுணுக்கும் சத்தம் என் காதுகளில் கேட்டது. நான் என் உணர்வுகளில் இல்லை. இந்த குறுகுறு சத்தம் எனக்கு இதற்கு முன்னரே புரியவில்லை. எனவே நான் கதவை திறந்தவுடன் ஒரு சத்தமான அலறலை எழுப்பி என் மனைவியை அழைத்தேன். ஆனால் நான் பார்த்த இந்த காட்சி என்னை திகைக்க வைத்தது. இப்போது என்னால் ஒரு நிமிடம் கூட பொறுத்து கொள்ள முடியவில்லை. அடுத்த வினாடி என் முடிவை நினைத்து நான் வெட்கப்பட்டேன். அவள் யாருக்காக காலை உணவு கொண்டு வந்தாள்? யாருடைய வாயில் அவள் உணவு ஊட்ட வாயை திறந்தாள் என்று பார்த்தபோது அது என் சித்தி. நான் என் மனைவியை பற்றி எவ்வளவு தவறாக நினைத்திருந்தேன். சில சமயங்களில் அவளை சூனியக்காரியாகவும் சில சமயங்களில் நடத்தை கட்டவளாகவும் நினைத்தேன். என் அலறல் சத்தம் கேட்டதும் என் மனைவி ரியாவின் கையில் இருந்து உணவு தட்டு கீழே விழுந்தது. என்னை பார்த்ததும் திகைத்து போன என் சித்திக்கு வியர்த்து போனது. நான் என்னை பரிதாபமாக உணர்ந்தேன். நான் பிணமானவராகவும் உயிருள்ளவராகவும் இல்லை. என் சித்தியை ஒரு பூட்டப்பட்ட அறையில் மறைத்து வைத்து என் மனைவி அவளுக்கு சேவை செய்து கொண்டிருந்தாள். இது என் கடமையாகும். ஆனால் நான் என் கடமையிலிருந்து தப்பி ஓட விரும்பினேன். என் சித்தியை என் அம்மாவாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இல்லை. என் தாயின் மரணத்திற்கு காரணமே என் சித்திதான் என்று நான் ஆரம்பத்திலிருந்தே நம்பினேன். இது உண்மை அல்ல என்று எனக்கு தெரியும். ஆனால் என் மனதிலிருந்து சில விஷயங்கள் விலகவில்லை. என் சித்தியை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கவில்லை. அம்மா அம்மாதான், அது பெற்ற தாயாக இருந்தாலும் சரி, வளர்த்த தாயாக இருந்தாலும் சரி என்று என் மனைவி பல முறை மென்மையான வார்த்தைகளில் எனக்கு புரிய வைக்க முயன்றாள். ஆனால் நான் அவளிடம் கோபமடைந்து இந்த விஷயத்தை மீண்டும் வலியுறுத்த வேண்டாம் என்று கட்டாயப்படுத்தினேன். என் மனைவிக்கு தெரியும், நான் என் அம்மாவின் மீது மிகவும் கோபமாக இருக்கிறேன். என் சித்தி என் மனைவியிடம் உதவி கேட்கும் கட்டாயத்தில் வந்தாள். ஏனென்றால் என் பெற்றோர் இறந்த பிறகு வீட்டின் உரிமையாளர் அவளை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டார். அவளுக்கு வசிக்க இடமில்லை. என் மனைவி என் தாயை தன் தாய் போல நினைத்தாள். ஆனால் வீட்டில் சண்டை வரக்கூடாது என்பதற்காக இந்த விஷயத்தை என்னிடமிருந்து மறைத்து சிரமப்பட்ட என் தாய்க்கு வீட்டில் இடம் கொடுத்தாள். அவள் மிகவும் சிரமமான சூழ்நிலையில் இருந்தாள். ஏனென்றால் அவள் இருபக்கமும் சிக்கியிருந்தாள். ஒரு பக்கம் கணவன், மறுபக்கம் அவளுடைய இரக்கமுள்ள இதயம். அவள் என் தாயையும் தன் தாயாகவே கருதினாள். ரியாவின் இந்த பெரிய மனதை பார்த்தபோது நான் ஒரு அலையில் மூழ்கி போனேன். நான் ரியாவையும் என் சித்தியையும் என் கட்டிலில் அமர வைத்து காலை உணவு சாப்பிட வைத்தேன். என் தவறுகள் அனைத்திற்கும் இருவரிடமும் மன்னிப்பு கேட்டேன். நான் மிகவும் அழுதேன். என் அம்மா என்னை சமாதானப்படுத்தியும் என் அழுகை நிற்கவில்லை. யாராவது வந்து என் கைகளை வெட்டிவிட வேண்டும் என்று நான் உணர்ந்தேன். நான் ஒரு திருடன் போல, ஒரு மிகப்பெரிய குற்றவாளி போல உணர்ந்தேன். இன்றுதான் எனக்கு புரிந்தது, வாழ்க்கைக்கு மனிதனின் நடத்தை மட்டும் போதுமானதல்ல, மனிதனின் நல்குணமும் தேவை. நல்ல குணம் உள்ள மனிதர்களை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.